பொது சிவில் சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகை குஷ்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெளியில இருந்து வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம்னா என்னன்னு சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. இது பொது சிவில் சட்டமா, சிவில் சட்டம்னாவே என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தான் இருப்பீங்க. அவங்க மதத்தை சம்பந்தப்பட்டு அவங்க மதங்கள் என்ன சொல்லுதோ அதுபடிதான் கல்யாணம், அதுபடிதான் வந்து சொத்து உரிமைகள், அதுபடிதான் வந்து தத்தெடுக்கிற உரிமைகள் எல்லாமே இருக்குன்றது இப்போதைக்கு நம்ம நாட்டில் இருக்கு. முஸ்லிம்ஸ்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கு, ஹிந்துஸ்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பொதுவா ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கணும். முக்கியமா இப்ப முஸ்லிம்கள்ல பாத்தீங்கன்னா தலாக் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு 3 தரம் சொல்லிட்டா அவங்களோட மனைவி வந்து விவாகரத்து செஞ்ச மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப பொது சிவில் சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது அதோட பேரு. இதை வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி நடிகை குஷ்பு சொன்னதன் காரணமாக ஃபர்ஸ்ட் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒருத்தங்க, முக்கியமா அவங்க ஒரு பெண்மணி, அவங்க இதை வந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க சார். அடுத்து பாஜகவோட தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவருமே குஷ்பு சொன்ன கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன். அவங்க பொது சிவில் சட்டத்துக்கு வரவேற்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க அவங்க பாட்டுக்கு வந்து ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு யாராச்சும் தப்பான நியூஸ் கொடுத்துருப்பாங்க சார், ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்ற வகையில் வந்து ஒரு ஷாக்கான ரியாக்ஷனை வந்து திருமாவளவன் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பொது சிவில் சட்டத்தை வரவேற்கல, அதுக்கு எதிர்ப்பாக தான் நிற்குது அப்படின்னு சொல்லி அதோட தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் அவர் வந்து குஷ்புக்கு பதிலடி கொடுக்குற வகையில் சொல்லியிருக்கார். அவங்க சொல்றதெல்லாம் அவங்களோட சொந்த கருத்தாக இருக்கும் சார், அதெல்லாம் ஏன் சார் வச்சு நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்கன்றது அவர் சொல்லியிருக்கிற விஷயம். எதுக்காக இந்த பொது சிவில் சட்டத்துக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது இந்துத்துவா அமைப்புகளோட ஒரு கொள்கை. பிஜேபியோட எல்லா தேர்தல் அறிக்கைகள்லையும் இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதனால இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியுங்க. பால்குடம் தூக்கிட்டு, பன்னீர் காவடி தூக்கிட்டு, கும்பாஞ்சி தூக்கிட்டு, மஞ்சோறு தின்னுக்கிட்டு இருக்கு. மஞ்சோறு இப்ப மஞ்சோறு கூட கூட மொசைக் சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்ல போட்டு